அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் 1-4-8 சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் நல்ல பலன் கிடைக்குமா, கெட்ட பலன் கிடைக்குமா அந்த தசாபுத்தி காலத்தில் என்பதை பற்றி புலிப்பாணி சித்தர் பாடலுடன் அனுபவத்திற்கும் ஆய்விற்கும் சரியாக வருகின்ற கருத்துக்களுடன் இந்த பதிவை நாம் தொடங்கலாம். வாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடிய, வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய, எங்கள் மாவட்டத்திற்கு தொலைதூர மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக ஜாதகத்தை அனுப்பி உங்கள் ஜாதக பலாபலன்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது, யாரிடமும் அதிக வாங்கப்படுவதில்லை. இப்பொழுது நாம் வீடியோக்குள் செல்வோம். வாருங்கள். முதலில் 1-4-8 சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் என்ன பலன் கொடுப்பார் என்பதை பற்றி ஒரு சித்தர் பாடலுடன் தொடங்குவோம். பாரப்பா ஈரிரண்டு தனில் இரு நான்கொன்றில் பகருகின்ற பகலவனும் புந்தி கூடில் நீரப்பா நிதி கருமன் கண்ணுற்றாலும் நிலத்தில் நல்ல பூபதி போலிருப்பான் காளை கூரப்பா குதிரைகளும் காடியுமுண்டு கொற்றவனே ஏவலால் மெத்த உண்டு ஆரப்பா ஐஸ்வர்யம் மெத்த வாழும் அப்பனே ராசியுடன் பலத்தால் கூரே. இது சித்தர் பாடல். சித்தர் இந்த பாடலில் இப்படி சூரியன் புதன் சேர்ந்து 1-4-8 இருந்தால் பெரிய ராஜயோகம்னு அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்து நம்முடைய ஆய்வுக்கும் நடைமுறைக்கும் ஒத்து வருகின்ற காரணத்தினாலே அதை இங்கே நாம், அதாவது லக்கணம் அல்லது ராசிக்கு 1-4-8 சூரியன் புதன் கூடியிருந்தால், அது லக்கணமாக இருக்கலாம் அல்லது ராசிக்கு 1-4-8 சூரியன் புதன் கூடியிருந்தாலும், அந்த சூரியன் புதன் என்ற ராசி அதிபதி இவர்களுக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், இந்த சூரியனும் புதனும் நின்ற நட்சத்திராதிபதி நட்பு ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் திரிகோணம் ஏறி இருந்தாலும், இந்த சூரியனையும் புதனையும் 10ஆதிபதியும் பாக்கியாதிபதியும் பார்த்தாலும், ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த சூரியனுடைய தசாபுத்தி காலத்தில் அரியணை ஏறும் யோகம் வரும், அளப்பரிய செல்வம் வரும், ஆணையிட்டால் 1000 பேர் வந்து அடிபணிந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு வரும், மஞ்சமும் நெஞ்சமும் மகிழும் வகையில் மாட மாளிகை, வண்டி வாகனம், பூமி காணி, செல்வம், புகழ், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து, அதிகார தோரணை அத்தனையும் அலைகடலென திரண்டு ஆர்ப்பரித்து அணிவகுத்து நிற்கும். சொல்லுக்கும் செயலுக்கும் மரியாதை உண்டாகும்.
எதிர்த்து பேசுவோரும் ஏளனம் செய்வோரும் எள்ளி நகையாடுவோரும் ஓடி மறைந்திடுவர் மண்டியிட்டு வணங்கிடுவர். எப்போ? மேற்சொன்ன அந்த நிலைகளிலே சூரியனும் புதனும் நல்நிலையில் இருக்கிற போது இப்படி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சித்தத்தன் பாடலில் சொல்லியிருக்கார். இப்போ இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தா மேற்சொன்ன நிலைகளில் சுபத்தன்மை பெற்று சூரியனும் புதனும் நின்றிருந்தால் அந்த தசாபுத்தி காலத்தில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சித்தத்தன் பாடலில் சொல்லியிருக்கார். புதன் 8ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரே, மீன ராசியில் புதன் நீச்சமே அப்படி என்று ஒரு சிலர் கேட்க தோன்றும். புதன் நீச்ச வீட்டில் இருக்கிறார், ஆனால் நீச்சமடையவில்லை. ஏனென்றால் புதன் இருப்பது ரேவதி நட்சத்திரம். புதன் நீச்சமடையக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி 4ஆம் பாதம். ஆகினாலே புதன் அங்கே நீச்ச வீட்டில் இருந்தாலும் நீச்சமடையவில்லை. இந்த சூரியன் புதன் இந்த 1ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த சூரியனையும் புதனையும் 9, 10ஆம் அதிபதி பார்க்கின்ற பொழுது விண்ணாலும் யோகம் அண்ணாலும் யோகம் வந்துவிடுன்னு சித்தர் தன் பாடலில் சொல்லியிருக்கிறார். என் ஜாதகத்துலேயும் இப்படி இருக்குதே, சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க, 4ஆம் இடத்துலையும் கூட இருக்காங்கன்னு ஒரு சிலருக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1ஆம் இடத்துல இருக்கலாம், ஒரு சிலருக்கு 8ஆம் இடத்துல இருக்கலாம். எனக்கு அந்த ராஜயோகம் இல்லையே, இதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வரும் இல்லையா? அது எப்படின்னு கேட்டால், சூரியன் புதன் 1, 4, 8 இருந்தாலும் அந்த சூரியன் புதன் நின்ற நட்சத்திராதிபதி நீசம் வகை பெற்று சூரியன் புதனுக்கு 6, 8, 12 இருந்தாலும் சூரியன் புதன் நின்ற வீட்டோன் சூரியனுக்கு 6, 8, 12 மறைந்தாலும் சூரியன் நீசம் பெற்று இருந்தாலும் அந்த தசாபுத்தி காலத்தில் மேற்சொன்ன சுப பலனுக்கு நேர் எதிர்மறையான பலன்கள், அதாவது கெட்ட பலன்கள் தான் நடக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு பல சோதனை, பல பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் வரும். ஆகினால பார்த்தா சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருப்பாங்க, ஒரு ஜாதகத்தில் அதே இடத்துல இருந்தால் கூட அது வலிமை இழந்து இருப்பாங்க. அதுதான் உள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த தசாப்தி காலத்தில் என்ன நடக்குன்னு சொல்கிறது. ஆகினாலே இதுதான் அந்த பாடலில் மேலே அவர் புலிப்பாணி சித்தர் சொன்னது. அவர் எப்போவுமே பாடலில் 2 விதமாக சொல்லுவார். இன்றைக்கி நல்லதுக்கு மட்டும் சொல்லியிருக்காரு, கெட்டதுக்கு சொல்லலை. ஆகினால தான் இந்த சித்தர் பாடல்கள்லாம் கரடு முரடானது. அவங்கெல்லாம் கடைசியில் சொல்லுவாங்க, குறிப்பறிந்து கோல்நிலை அறிந்து பதிநிலை அறிந்து செப்புவாய் மகளே மகனே அப்படிம்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது கரெக்டாக வரும். ஆக இரவு பகல் உண்டு என்பது போல கஷ்ட நஷ்டம் ரெண்டுமே இருக்கும், துன்பமும் இருக்கும், இன்பமும் இருக்கும். ஆகையினால மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.